நாங்க கோயிலுக்கு போறோம். அதுக்கு தான் ரெடி ஆயிட்டு இருக்கிறேன். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆன புதுசுல போனது அந்த கோயிலுக்கு. அதுக்கப்புறம் இப்பதான் போறேன். எப்படி இருக்கு என்னன்ட்டு இந்த வீடியோல பார்த்து நீங்களும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடுங்க. ரொம்ப ஜாலியா தான் இருந்துச்சு. நீங்களும் ஸ்கிப் பண்ணாம எங்க கூட டிராவல் பண்ணுங்க. நல்லா இருக்கும். என்னோட பேச்சு வேற உங்களுக்கு இன்னும் காமெடியா வேற இருக்கும். அதுவும் என்ஜாய் பண்ணுங்க. பரவாயில்ல. எங்க சித்தி அவங்க கார்ல தான் போறோம். பஸ் ஏறி இறங்கி டயர்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு கார்ல போயிட்டு வந்துடலாம். சீக்கிரமா வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு கார் எடுத்துக்கிட்டோம். என்னவோ நானே ஓட்டுற மாதிரி சொல்றேன் இல்ல. நான் இல்ல எங்க தம்பி. நான் ஓட்டுனேன்னா கோயிலுக்கு கிடையாது. டைரக்ட்டா மேல போயிட வேண்டியதுதான். கோயிலுக்கு போறப்ப இந்த மாதிரி பேச்செல்லாம் ஏன் அப்படின்னு நினைக்கிறீங்களா? காமெடிப்பா. என்னோட இன்னொரு தம்பி இருந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். பட் அவனுக்கு கோயிலுன்னா பிடிக்காது. வீட்லவும் இல்ல. அவ பெங்களூர்ல இருக்கிறா. ஆனா மிஸ் பண்றோம். அவ ஒண்டி இல்லன்ட்டு. சரி, சரி விடுங்க. நாங்க ஜாலியா கார்ல போயிட்டோம். இந்த கோயிலுக்கு நாங்க சின்ன வயசுல நெறைய வாட்டி போனோம். நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு அந்த கோனேர்ல, அதே குளத்துல எங்கள போட்டு அமுத்தி அமுத்தி எடுப்பாங்க. காலங்காத்தாலவே கூட்டிட்டு போயிடுவாங்க. அந்த கதையெல்லாம் கூட இங்க சொல்றேன் வாங்க. வந்துச்சு வந்துச்சு கோயிலும் வந்துச்சு. ஹனுமான் ஸ்டாச்சு பார்த்தீங்களா? எவ்வளோ நல்லா இருக்கு இல்லையா? ஹனுமான் ஸ்டாச்சு பின்னாடி தான் குளம் இருக்கும். அதுக்கப்புறம் மலை மேல கோயில் இருக்கும். நாங்க சின்ன வயசுல நெறைய வாட்டி குளத்துல முழுங்கிட்டு போயிடுவோம். கோயிலுக்கு கொஞ்சம் ரேரு. ஆனா நாங்க அடம் புடிச்சு கோயிலுக்கு எல்லாம் கூட போனோம். பட் ஜாஸ்தி இந்த குளத்துக்கு தான் வருவோம். இப்போ பசங்க 2 பேருக்குமே மொட்டை அடிக்கலாம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறோம். வேண்டுதல் எதுவும் கிடையாது. சரி சம்மருக்கு வந்தோம் இல்லையா? இந்த கோயிலுக்கு போயிட்டு கூட ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா? பசங்க எப்படியோ இன்னும் கட்டிங் எதுவும் பண்ணல. அப்படியே மொட்டை அடிச்சிடலாம்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறோம். இந்த மாரி சேஃப்டி எல்லாம் கிடையாது நாங்க போனப்போ. இப்போ பாருங்க சேஃப்டிக்காக இந்த மாரி கம்பி நட்டு வச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க மோட்டார் போடுவாங்களா? அது எங்களுக்கு தெரியாது. நாங்க தலை மட்டும் நனைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மொட்டை அடிச்ச பிறகு, அதுக்கப்புறம் மோட்டார் போட சொல்லலாம் அப்படின்னு நெனைச்சோம். நாங்க தல நனச்சுக்கிட்டு பசங்களுக்கு தல நனச்சுக்கிட்டு ரிட்டர்ன் வரப்போ பர்ருன்னு ஒரு சவுண்டு. பயந்துட்டேன் நானே. என்னடா இது சடனா இவ்ளோ சவுண்ட் வந்துச்சேன்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தா மோட்டார் போடுறாங்களா அவங்க. அந்த குளத்து தண்ணியே மோட்டர் போட்டு மேலேருந்து வர வைக்கிறாங்க. மேலேருந்து தண்ணி வருது. நல்லா தான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டிக்காக நல்லா தான் இருக்கு. ஆனா நாங்க சின்ன வயசுல வரோம் இல்லையா? இந்த மாரி எல்லாம் எதுவுமே கிடையாது. எங்க ஆயா எல்லாம் நீச்சல் அடிச்சுக்கிட்டு சென்டர்ல இருக்கிற கோபுரம் டச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வருவாங்க. எனக்கு இப்போ நினைச்சா கூட பயமா இருக்கு. எவ்வளோ தூரம் இருக்கு. இவ்வளோ தூரம் எப்படி போயிட்டு வந்திருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அவங்க போயிட்டு வருவாங்க அப்போ. செம கிரேட் இல்ல? ஆயாவங்கன்னா சும்மாவா? கிரேட்டு தான் பின்ன. சரி மொட்டை அடிக்கலான்ட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அவ்வளவா ரஷ் இல்ல. கொஞ்சம் பேரு தான் இருக்கிறாங்க. நாங்க போனது மண்டே அப்படி போனோம். சாட்டர்டே, சண்டேல நெறைய பேர் இருப்பாங்க. சண்டே விசேஷம் இந்த கோயில்ல. நாங்க போனது மண்டே அப்படி போனோம். கொஞ்சம் காலியா இருந்துச்சு. மொட்டை அடிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நான் சின்ன வயசு கதை சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா? சின்ன வயசுல 3:30 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க இந்த கோயிலுக்கு. ஏகாதசிக்கு, ஜனவரி 1க்கு இங்க வந்து அந்த குளத்துல முழுங்கிட்டு போனா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வருவாங்க. எப்படின்னு நினைக்கிறீங்க? ஆட்டோல. அதுவும் ஷேர் ஆட்டோ கிடையாது. லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு போவோம் இல்லையா? அந்த ஆட்டோல வருவோம். அதுவும் குளிருக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்களா? ஏகாதசி எப்போன்ட்டு கேலண்டர்ல குறிச்சு வச்சிடுவாங்க. அந்த நாள்ல தெருவுல இருக்கிற எல்லாருமே பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு ஆட்டோ 2 ஆட்டோ புக் பண்ணிக்கிட்டு எல்லாரும் அந்த ஆட்டோல போவாங்க. என்னவோ மாடுங்கள ஏத்திக்கிட்டு போற மாதிரி போயிட்டு இருப்போம். ஆனா அந்த வயசுல ஜாலியா தான் இருந்துச்சு எங்களுக்கு. நாங்க நின்னுக்கிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். பெரியவங்க எல்லாம் உட்காந்துட்டு வருவாங்க. இப்போ நெனச்சா நல்லா தான் இருக்கு. இப்போ போணும்னு நெனச்சாலும் போ முடியாது இல்லையா? இப்ப அந்த மாரி கிடையாது. அப்பல்லாம் அப்படிதான் போயிட்டு இருந்தோம். 3:30 மணிக்கெல்லாம் கூட்டிட்டு போயிடுவாங்க. 4 மணிக்கெல்லாம் இந்த குளத்துக்கிட்ட இருக்கணும். அப்பதான் நல்லது. தெரியுமா உங்களுக்கு? 4 மணிக்கு குளிச்சா தான் நல்லது. அதுக்கப்புறம் குளிச்சா வரம் குடுக்க மாட்டாங்க சாமி. என்னவோ பைத்தியக்காரத்தனம் எல்லாமே. 4 மணிக்கு குளிச்சா வரம் குடுக்குற சுவாமி, 8 மணிக்கு குளிச்சா வரம் குடுக்காதா என்ன? அப்படின்னு நினைக்கிறது. அவங்க வேலை சீக்கிரமா ஆகணும் இல்லையா? இங்க போயிட்டு வந்துட்டு மீதி வேலை பார்க்கலாம்னு சொல்லிட்டு காலங்காத்தால கூட்டிட்டு போவாங்க. அவ்வளோதான். அதுக்கு நம்மளுக்கு இப்படி சொல்லிடுறது. காலங்காத்தால குளிச்சா தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட வேண்டியது. பசங்களுக்கு 2 பேருக்குமே மொட்டை அடிச்சிட்டோம். என் கதை ஆயிடுச்சு சின்ன வயசுல. அவ்வளோதான். இங்க வந்து குளிச்சுட்டு போயிட வேண்டியது தான் வேலை. நாங்க அடம் பிடிச்சோன்னா மலை மேல போவோம். இல்லன்னா அப்படியே டைரக்ட்டா வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. இங்க தான் ஜாஸ்தி வருவோம். அதுக்கப்புறம்
கோயிலுக்கு போறதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். எப்பயாச்சும் தான் போவோம். ஜனவரி 1க்கு அப்படி அடம் பிடிச்சோன்னா கூட்டிட்டு போவாங்க. இப்போ பசங்க 2 பேருக்குமே மொட்டை அடிச்சிட்டோம் இல்லையா? இப்போ போட்டாங்க மோட்டார். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தப்போ பயந்துட்டேன் நானு. சவுண்ட் வந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. என்ன உட்கார சொன்னா நல்லா உட்காருவேன். பசங்களுக்கு அது மேல கல்லு படுற மாரி இருந்துச்சாம். அதனால பயந்து ஓடுறா சின்னவர். சரி கொஞ்ச நேரம் ஜாலியா இருங்கடா, அதுக்கப்புறம் போயிடலான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்கார வச்சேன். நல்லா ஜாலியா இருக்கும் இல்லையா? அவங்களுக்கு இப்ப தெரியல. அதுக்கப்புறம் நம்மள மாரி பெருசான பிறகு அவங்களும் சொல்லிப்பாங்க. இந்த மாரி வந்தோம், நாங்க ஜாலியா இந்த மாரி கொஞ்ச நேரம் உட்கார்ந்தோம் அப்படின்னு சொல்லிப்பாங்க இல்லையா? அதனால கொஞ்சம் பண்றது. அவங்களுக்கு இப்ப தெரியாது. சின்ன பசங்களா இருக்கிறாங்க இல்லையா? கொஞ்சம் டார்ச்சர் மாரி தான் இருக்கும். எங்களுக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்பல்லாம். கொஞ்சம் டார்ச்சர் மாரி இருந்துச்சு. இப்ப நெனச்சு பார்க்குறோம் இல்லையா? அதே மாரி தான் பசங்க கூட. 2 மொட்டைக்கும் கொஞ்சம் சந்தனம் பூசலான்னு சொல்லிட்டு, அம்மா சந்தனம் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அம்மாங்க கூட வந்தா நம்மளுக்கு எந்த வேலையுமே கிடையாது. அவங்களே வாண்டடா செஞ்சுடுவாங்க எல்லா வேலையும். நம்மளுக்கு சொல்ல மாட்டாங்க. அது பூசு, இது செய், அது செய்ன்னு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்களே வாண்டடா இன்னும் ஜாஸ்தியா செய்வாங்க இல்லையா? எல்லா அம்மாங்களே அப்படிதான் இருப்பாங்க. அதுக்கு தான் சொல்றது. அம்மா பிளேஸ்ல வேற யாருமே நெனச்சு பார்க்கவும் முடியாது. அம்மா செய்ற மாரி நம்மளுக்கு வேற யாரும் செய்யவும் மாட்டாங்க. நம்ம பசங்கள பார்த்துக்கிற மாரி அம்மா, அப்பா தான் அவ்வளோ அன்பா பார்த்துப்பாங்க. வேற யாரும் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்க. நம்ம அப்பா, நம்ம அம்மா தான் நம்ம மேல கேரிங்கா இருக்கிறவங்க. நம்ப பசங்க மேலயும் இன்னும் ஜாஸ்தி கேரிங்கா இருப்பாங்க. நம்மளையும் திட்டினே இருப்பாங்க. நம்ம பசங்க பொறந்துட்டாங்கன்னா. அப்படி இல்ல, இப்படி இல்லன்னு நம்மளே இன்னும் கத்துவாங்க. அவங்க மேல இன்னும் ஜாஸ்தி பாசம் வந்துடும். இது உண்மையா இல்லையான்னு நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன் சின்னவர் வந்து டீ ஷர்ட் உல்ட்டா போட்டுட்டா. மொட்டை வேற அடிச்சிட்டோம் இல்லையா? அதுல மாட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் தவிச்சிட்டு இருந்தா. அது கொஞ்சம் காமெடியா இருக்குன்னு வீடியோ எடுத்துட்டு இருந்தா. அவ்வளோதான். எடுக்கலான்னு போறதுக்குள்ள தம்பி மாத்தி நல்லா போட்டு வச்சுட்டா. குளத்த தாண்டி உள்ள வரப்போ இந்த மாரி நாகாலம்மா இருப்பாங்க. தமிழ்ல நாகாலம்மான்னு தான் சொல்வாங்கன்னு நெனைக்கிறேன். தெர்ல. நாகாலம்மா நாங்க சொல்றது. இந்த கோயில்ல வீட்லருந்து பூ, கற்பூரம் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தோம். அதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 ரவுண்டு போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம். எனக்கு ரொம்ப பக்தியெல்லாம் கிடையாது. ஒரு பொண்ணு இல்லையா? கொஞ்சம் பக்தி இருக்கவே இருக்கு. ஆனா ரொம்ப பக்தியெல்லாம் கிடையவே கிடையாது. ஓஹோன்ட்டு கும்பிட்டே இருக்க மாட்டேன். மனசுல நெனச்சுப்பேன், வந்துடுவேன். அவ்வளோதான். அதுக்கு மேலலாம் ரொம்ப பக்தின்னா எனக்கு கிடையாது. எங்க வீட்லவே அம்மாக்கு ஒண்டி தான் ஜாஸ்தி பக்தி. பாவம் அவங்க நல்லா பக்தியோட செய்வாங்க. நாங்க யாரும் அவ்வளவா இருக்க மாட்டாங்கன்ட்டு அம்மாக்கு கோவம் கூட இருக்கும். நல்லா பக்தியோட செய்யணும் எது செஞ்சாலும் சொல்லிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் சொன்னீங்கன்னா, அப்பாக்கு தான் பக்தி. அம்மாக்கு அடுத்தது அப்பாக்கு. அப்பாக்கு அடுத்தது நானு. தம்பிங்களுக்கு 2 பேருக்குமே சுத்தமா கிடையாது. எங்க 3 பேருக்குமே இந்த மாரி கோயிலுக்கு போனோம்னா, நல்லா என்ஜாய் பண்ணணும். எல்லாம் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணணும். அது விட்டுட்டு விழுந்து விழுந்து கும்பிடுறவங்கள பார்த்தா கொஞ்சம் சிரிப்பா தான் இருக்கும். பக்தி லைட்டா இருக்கு எல்லாருக்குமே, இல்லன்னு இல்ல. ஆனா ரொம்ப ஓவரா நாங்க நெனச்சுக்க மாட்டோம். அவ்வளோதான். 3 பேருமே அப்படிதான் இருப்போம். அதுலவும் கொஞ்சம் நஞ்சம் பக்தி இருக்குன்னு சொன்னீங்கன்னா, அது எனக்கு தான் கொஞ்சம் இருக்கு. தம்பிங்களுக்கு கொஞ்சம் இல்ல. இந்த ஸ்டாச்சு பார்த்தீங்களா? ஹனுமான் ஸ்டாச்சு. உலகத்திலவே இதுதான் ரொம்ப பெரிய ஸ்டாச்சுன்னு நாங்க சின்ன வயசுல நெனச்சுன்னு இருப்போம். ஏன்னா அடிக்கடிக்கு இங்க தானே கூட்டிட்டு வருவாங்க. நாங்க இந்த மாரி பெருசா வேற எங்கேயுமே பார்த்தது கிடையாது. இவ்ளோ பெரிய ஹனுமான் ஸ்டாச்சு இல்லையா? இன்னைக்கு நம்ம ஹனுமான் ஸ்டாச்சு கிட்டயா போப்போறோம்? அவ்ளோ பெரிய ஹனுமான் இருக்குமே! அந்த கோயிலுக்கா போப்போறோம்? இப்படியெல்லாம் நெனச்சுன்னு இருப்போம், சின்ன வயசுல. அதுக்கப்புறம் எங்க ஊர்ல இன்னும் பெரிய ஸ்டாச்சு கட்டிட்டாங்க. அப்பதான் தோணுச்சு. அதுக்குள்ள நாங்க பெருசாயிட்டோம். அப்போ நெனைக்கிறது, ஆமா இல்ல, நம்ம ஊர்ல கூட பெரிய ஸ்டாச்சு இல்லையா? அப்ப அதுதான் பெருசுன்னு நெனச்சுன்னு இருந்தோம் இல்லையா? அப்படின்னு நெனைக்கிறது. கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். மலை மேல பார்த்தீங்க இல்லையா? சோளிங்கர். உங்கள்ல எத்தன பேருக்கு தெரியுமோ கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லிடுங்க. தமிழ்நாடு தான். திருத்தணி பக்கத்துல தான் சோளிங்கர். திருத்தணிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் வரும். எங்க ஊர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டர்ஸ் வரலான்னு நான் நெனைக்கிறேன். கரெக்ட்டா தெரியாது. இன்னைக்கு நாங்க படிக்கட்டு ஏறி போறது கிடையாது. சோளிங்கர்ல இப்போ ரீசென்ட்டா ரோப் கார் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. தெரியும் இல்லையா? ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. வீடியோஸ் எல்லாம் கூட போட்டுட்டாங்க. உமன்ஸ் டே அன்னைக்கு ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போதான் 1 மாசம் கூட ஆவல. நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். ரோப் கார் இது பண்ண பிறகு ஃபர்ஸ்ட் டைம் தான் வரேன். புதுசு இல்லையா? எல்லாமே புதுசா நல்லா இருக்கு இப்போ. ஹால் எல்லாம் கூட நீட்டா இருக்கு. பெருசா இருக்கு. ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் கூட நீட்டா இருக்கு.
சேர்ஸ் எல்லாம் கூட இன்னும் உடையாம நீட்டா இருக்கு. ஏன்னா புதுசு இல்லையா? இன்னும் 1 வருஷம் கழிச்சு வந்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம தான் எதுவுமே வச்சுக்க மாட்டோமே! நீட்டா இருந்தாலும் அவ்வளோதான் போயிடும். அங்க ஒரு 1/2 அன் ஹவர் வெயிட் பண்ணோம். இன்னைக்கு கொஞ்சம் கம்மி ஜனங்க தான் சொன்னேன் இல்லையா? இவங்க வந்து சண்டே வந்து நெறைய பேரு ரூம்ல தங்கிட்டாங்களாம். ஏன்னா அவ்வளோ ரஷ் இருந்துச்சா, அவங்க எல்லாம் ரூம்ல தங்கிட்டாங்களாம். இப்போ காலங்காத்தால ஏஞ்சி வந்தாங்களாம். நாங்க லக்கி தான். ஒரு 1/2 அன் ஹவர்க்குள்ளவே ரோப் கார் உள்ள போயிட்டோம். என்ட்ரன்ஸ்லவே கவுண்டர் இருக்கும். ஒரு பர்சனுக்கு ₹100 தான். சின்ன பசங்க 5 வயசுக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு டிக்கெட் கிடையாது. கொஞ்சம் பெருசா இருக்கிற பசங்களுக்கு ஃபுல் டிக்கெட் தான். ஆஃப் டிக்கெட் எல்லாம் கிடையாது. டிக்கெட் பத்திரமா வச்சுக்கணும். இங்க போனீங்கன்னா, டிக்கெட் வாங்கிட்டீங்கன்னா, ரோப் கார்ல தான் ஏறிட்டோம் இல்லையா? அப்படின்ட்டு கிழிச்சு போட்டுடாதீங்க. டிக்கெட் பத்திரமா வச்சுக்கணும். ஏன்னா அது ரிட்டர்ன் வரப்போ கூட செக் பண்றாங்க. அதனால தான். வந்துச்சு வந்துச்சு ரோப் கார் வந்துச்சு அப்படின்ட்டு பசங்க குதிக்கிறாங்க. நான் கிடையாது. ரோப் கார் கிட்ட வந்துச்சு. அது கொஞ்சம் ஸ்லோவா தான் வர மாரி நம்மளுக்கு தெரியுது. ஆனா நம்ப போறப்ப எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, இங்க ஸ்டார்ட் ஆகுறப்போ ஸ்லோவா இருக்கு. நடுவுல கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் மூவ் ஆச்சு. அங்க லேண்ட் ஆகுறப்போ கொஞ்சம் ஸ்லோவாகுது. அவ்வளோதான். மீதி நடுவுல எல்லாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா தான் போது. ஆனா தூரத்துல இருந்து பார்க்குறப்போ மட்டும், "என்னடா இது இவ்ளோ ஸ்லோவா வருது?" அப்படின்னு தோணுது. ஆனா நாங்க கீழேருந்து மேல போறதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் ஆயிருக்கும். அதுக்கு மேலலாம் ஆயிருக்காது. போறப்போ அப்படி இருந்துச்சு. ஒரு பாக்ஸுக்குள்ள 4 பேரு தான் உட்காரணும். கொஞ்சம் குண்டா இருந்தீங்கன்னா 3 பேரு தான் உட்கார வைக்கிறாங்க. நாங்க இந்த பாக்ஸ்ல ஏறலாம்னு நெனைச்சோம். பட் சடனா 2 பேரு எங்கேருந்தோ வந்துட்டாங்க. அவங்க 2 பேரு ஏறிட்டாங்க. அதுல ஒரு அண்ணா ரொம்ப குண்டா இருந்தாங்க. ஒரு சைடா சாஞ்சிச்சு. அது பேலன்ஸ் பண்றதுக்கு பசங்கள, அம்மாவ உட்கார வச்சேன். ஒரு பையன மட்டும் உட்கார வச்சேன். அதுக்கப்புறம் அந்த அண்ணாவ இறக்கி விட்டுட்டு 2 பசங்களையும் அம்மா ஒரு இடத்துல உட்காந்தாங்க. நான் ஒரு பாக்ஸ்ல உட்காந்தேன். தம்பி ஒரு பாக்ஸ்ல உட்காந்தோம். எல்லாருமே இந்த மாரி டிவைட் ஆயிட்டோம். ஏன்னா எல்லாருமே ஒரே பாக்ஸ்ல போ முடியாது. நாங்க அந்த பாக்ஸ்ல ஏறியிருந்தா அம்மா கூட நான் இருந்திருப்பேன். ஆனா அவங்க வந்துட்டாங்க. அதனால நான் வந்து செப்பரேட் ஆயிட்டேன். தம்பியும் செப்பரேட்டா உட்கார்ந்து இருக்கிறான். மேல போறப்போ எந்த விதமான பயம் கிடையாது. நல்லா இருந்துச்சு ஜாலியா. வெயில் எப்படி அடிக்குது இல்லையா? அந்த மலை மேல போறப்போ ஜில்லுன்னு ஒரு காத்து. ஏசில உட்கார்ந்த மாரி. செமையா இருந்துச்சு டாப் வியூல. உங்களுக்கு தூரமா ஒரு கோயில் தெரியும் இல்லையா? அது சின்ன கோயில். இங்க வந்து நரசிம்ம சுவாமி இருப்பாங்க. சின்ன கோயில்ல வந்து லக்ஷ்மி தேவி இருப்பாங்க. அதே ஆப்போசிட்ல இருக்கும். பெரிய கோயிலுக்கு ஆப்போசிட்ல சின்ன கோயில் இருக்கும். அது வந்து ஒரு 500, 800 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். சின்ன வயசுல போனது இல்லையா? மறந்துட்டேன். இது வந்து 1000 ஸ்டெப்ஸ் இருக்கும். ஏறி கூட போயிட்டு இருக்கலாம். சரி ரோப் கார்ல ஒரு முறை போயிட்டு வந்துட்டோம்னா, கொஞ்சம் ஜாலியா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரோப் காருக்கு வந்தோம். அங்க இறங்குன உடனே ஒரு மாரி ஸ்மெல்லு. இந்த மாடுங்க, ஆடுங்க எல்லாம் கட்டி வச்சா ஒரு மாரி ஸ்மெல் வரும் இல்லையா? அந்த மாரி ஸ்மெல்லு. என்னடான்னு சுத்தி பார்த்தா குரங்குங்க. ஸ்டெப்ஸ் மேல போனா கூட நீங்க தேங்காய் அந்த மாரி எதுவுமே எடுத்துட்டு போ முடியாது. சுத்தி மங்கீஸ் தான் இருக்கும். இப்போ கியூல நின்னுட்டு இருக்கிறாங்க இல்லையா? இவங்க எல்லாம் கீழ போறவங்க. பார்த்தீங்களா? எவ்ளோ மங்கீஸ் இருக்கு. கீழ பார்த்து நடக்கணும். எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கு அக்கா தான் இருக்கு. ஸோ பார்த்து நடக்கணும். நீங்க போனீங்கன்னா, இதுதான் கோயிலுக்குள்ள போற என்ட்ரன்ஸு. ஸ்டெப்ஸ் ஏர்றப்போ மட்டும் ரொம்ப ஜாக்கிரதையா வரணும். ஏன்னா மங்கீஸ் அவ்ளோ இருக்கும். நீங்க ஒரு சின்ன கவர் எடுத்துட்டு போனா கூட நடுவுல விட்டுட்டு வந்துடணும். அவ்வளோதான். வேற வழியே கிடையாது. அத்தன மங்கீஸ் உங்கள சுத்தி வந்துடும். என்னவோ எடுத்துட்டு போறாங்கன்ட்டு. அவ்ளோ மங்கீஸ் இருக்கும் இந்த இடத்துல. எனக்கு தெரிஞ்சு இப்போ யாருமே ஸ்டெப்ஸ் ஏறுறது கிடையாது போல. எல்லா மங்கீஸுமே இங்க ரோப் கார் கிட்டயும் வந்துச்சு. கோயில் சுத்தியும் மங்கீஸ் இருக்கு. சுத்தி பார்த்தா நல்லா தான் இருந்துச்சு. செல் அலோவ்ட் இல்ல. பட் கொஞ்ச நேரம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துன்னு இருக்கிறேன். நீங்க ஸ்டெப்ஸ்ல நடந்து வந்தீங்கன்னா, இப்போ காமிக்கிறேன் வாங்க வழி. அந்த வழியில தான் நம்ம என்டர் ஆவோம். இது ரோப் கார்ல வந்தோம்னா இந்த மாரி என்டர் ஆவும். ஸ்டெப்ஸ்லேருந்து வந்தோம்னா இந்த வழியிலேருந்து தான் என்டர் ஆகும். இதுலேருந்து தான் நம்ப கோயிலுக்குள்ளவே என்டர் ஆகுவோம். நல்லாயிருக்கும். ஸ்டெப்ஸ்ல நடக்கிறப்போ ஜாலியா பேசிக்கிட்டே வரலாம். இப்போ வந்து என் சின்ன பையன் கையில வந்து ஒரு கவர் இருக்கு. அது என் கண்ல கூட தெரியல பாருங்களா! அவன் வந்து பிஸ்கட் சாப்பிட்டா கீழ அது எங்க போடணும்னு தெரியல பாவம் அவனுக்கு. டஸ்ட்பின் எதுவுமே கிடையாது அங்க. ரோப் காருக்கு வெயிட் பண்ற இடத்துல. அது ஆடிக்கிட்டே கொஞ்சம் பிச்சி பிச்சி வச்சிருந்தான் அந்த கவரு. பாருங்க எப்படி பிச்சி வச்சிருக்கிறான்ட்டு. அது வந்து பிக்குது மங்கி. சின்னவரு பயந்துட்டு என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிட்டா. அது எதுவும் பண்ணல. பட் அந்த கையில என்னவோ இருக்குன்ட்டு புடுங்கறதுக்கு வந்துச்சு. நான் சொன்னேன் இல்லைங்களா? மங்கீஸ் கிட்ட உஷாரா இருக்கணும் அங்க போனோம்னா. அவ்ளோ பயமா இருக்கும். அது எப்போ மேல வந்து குதிக்கும்ன்ட்டு தெரியாது. அந்த அளவுக்கு ஷார்ப்பா இருக்கும். நாங்க கோயில் உள்ள வந்துட்டோம்.
எங்களுக்கு தெரியாம நாங்க ₹20 கியூல நின்னுட்டோம். அதுக்கப்புறம் கிட்ட போன பிறகு இது ₹20 கியூன்னு சொன்னாங்க. சரி பின்னாடி ஏன் போணும்னு சொல்லிட்டு டிக்கெட் வாங்கியாச்சு. பெரிய பையன் செல்ஃபி வீடியோ எடுத்துன்னு இருக்கிறான். அத பார்த்து நானும் ரசிச்சுட்டு இருக்கிறேன். பக்கத்துல ஒரு அண்ணா செல்லு புடுங்கி போட்டுடுவா, உள்ள வைக்கிறியான்னு சொன்னாங்க. எல்லாம் உள்ள வச்சுட்டு தரிசனம் பண்ணிக்கிட்டு வெளியில வந்துட்டோம். இங்க வந்தா இங்க பிரசாதம் குடுக்க மாட்டாங்க அவங்க. நம்ம காசு குடுத்து வாங்கிக்கணும். இந்த கோயில்ல வந்து பிரசாதம் அவங்களா குடுக்க மாட்டாங்க. நம்ம தான் காசு குடுத்து வாங்கணும். ஆனா செம்ம டேஸ்டியா இருக்கும் புளியோகரை. அது எப்படி செய்வாங்கன்ட்டு தெரியல. அந்த அளவுக்கு டேஸ்டியா இருக்கும். இந்த வாட்டி ஸ்வீட் பொங்கல் கூட வாங்கிக்கணும். நல்லா இருந்துச்சு. நாங்க காலங்காத்தால டிஃபன் எதுவும் சாப்பிடல வந்துட்டோம். சரி கீழ ஹனுமான் ஸ்டாச்சு கிட்ட சாப்பிடலாம்னு நெனைச்சோம். அங்க ஒரே ஒரு ஹோட்டல் தான் இருக்கு. அந்த ஹோட்டல்ல கூட்டம் ஜாஸ்தியா இருக்கு. பட் டிஃபனே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னாங்க. சரி விடு கோயிலுக்கு போறோம் இல்லையா? சாப்பிடாமலே போலான்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஒரு வாய் பிரசாதம் சாப்பிட்டா கூட பசி எல்லாம் தீர்ந்த மாரி இருந்துச்சு. அதுதான் கோயிலுக்கு நம்மளுக்கு இருக்கிற பாசிட்டிவ் வைப்ஸ்ன்னு நெனைக்கிறேன். நாங்க ரிட்டர்ன் போறப்போ எந்த கியூவும் கிடையாது. டைரக்ட்டா வந்த உடனே ரோப் கார் ரெடியா இருந்துச்சு. நாங்க ஏறி உட்காந்துட்டோம். இந்த வாட்டி நாங்க 4 பேர் ஒரு இடத்துல உட்காந்தோம். தம்பி மட்டும் தனியா இருந்தா. ஏன்னா வெயிட் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் இல்லையா? அம்மாவ கேட்டா எப்படி இருந்துச்சுன்னு. சூப்பரா இருந்துச்சுன்னாங்க. பசங்களும் ஜாலி, நானும் ஜாலி, தம்பியும் ஜாலி தான். எல்லாருமே ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம் ரோப் கார்ல போனதுக்கு. பெரிய தம்பின்னு கொஞ்சம் மிஸ் பண்ணேன். அதே விதமா அப்பாவ ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்பா சொல்லினே இருப்பாங்க, "இந்த மாரி ரோப் காரு பழனில இருக்காமே, எங்களுக்கு தெரியாது. நாங்க போனது கிடையாது." அப்பா சொல்லினே இருப்பாங்க, "பழனில அப்பவே ரோப் கார் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க தெரியுமா? நாங்க அப்பவே போயிட்டு வந்துட்டோம்." அப்படின்னு சொல்லினே இருப்பாங்க. அவ்ளோ தூரம் போயிட்டு அப்பா ரோப் கார்ல போனாரு. நம்ம ஊர்கிட்ட வந்தப்போ அப்பா நம்ம கூட இல்லன்ட்டி கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. இந்த மாரி டிக்கெட்டு இதுவரைக்கும் வச்சுன்னு இருக்கணும். வெளியில வரப்ப கூட டிக்கெட் பார்த்துட்டு தான் வெளியில அனுப்புவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். டிக்கெட் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க, அங்க போனீங்கன்னான்னு சொல்லிட்டு. பாருங்க இன்னும் கூட்டமா தான் இருக்கிறாங்க. பாவம் அவங்க நெனைப்பாங்க, இந்த மாரி நம்ப எப்போ வெளியில வரப்போறோம் அப்டின்ட்டு. ஏன்னா நாங்க அங்க உட்கார்றப்போ அப்டி தான் பார்த்துட்டே இருந்தோம். வெளியில வரவங்கள பார்த்துட்டு. நம்ப எப்போ அப்டி போயிட்டு ரிட்டர்ன் வரப்போறோம் அப்டின்னு நெனச்சுட்டு. அவ்வளோதான் வீட்டுக்கு போறோம். சரி, சரி. வீடியோ புடிச்சிருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்ல சொல்லிடுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றதை மறக்காதீங்க. தேங்க் யூ.